Night, all of us staying awake and keeping our spines erect to become available to this phenomenal energy that's available on this night, particularly being here, and making this into a night of awakening. To keep you awake, there are various events, some wonderful musical performances are also in the offing. We will have powerful meditations and chants. It's my wish and my blessing. This should become a night of awakening for all of you who are here and those of you who are sitting in the comfort of your home but glued to the television. Let this become a night of awakening for every one of you. இன்று விழித்திருக்கும் அனைவரும் முதுகுத்தண்டை நேர்நிலையிலே வைத்து இந்த இரவில் இயல்பாகவே கிடைக்கக்கூடிய சக்தி நிலையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இந்த இடத்தில் சக்தி மிக்க சூழலில் இருப்பவர்கள் இந்த வாய்ப்பை நலமுறை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு மிகச்சிறந்த இசை நிகழ்ச்சிகள், மந்திர உச்சாரணங்கள், தியானம் ஆகியவை நிகழ இருக்கின்றன. தேசத்தின் தலைசிறந்த இசைக்கலைஞர்கள் இங்கே வருகை புரிந்து நமக்கு இசை நிகழ்ச்சிகளை வழங்க இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு முந்தைய நாள் வருவது. இந்த மாதம் மாசி மாதத்தில் வருகிற நாள் மகா சிவராத்திரி என்று போற்றப்படுகிறது. இந்த இரவின் தனித்த சிறப்பு என்னவென்றால், சில குறிப்பிட்ட காரணங்களாக உத்தராயணத்தில் வடதிசை நோக்கி இந்த பூமி தொடர்பான சூரியனின் உதயம் நிகழ்வதால் சக்தி நிலை இயல்பாகவே மேல் நோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கிறது. நவீன விஞ்ஞானமாகட்டும், யோக விஞ்ஞானமாகட்டும், அனைத்திலுமே நமக்கு தெரிவிக்கப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், 0 டிகிரி அளவிலிருந்து 33 டிகிரி சுற்றளவிலிருந்து வரையில் இருக்கக்கூடிய பிரதேசத்தில் வாழ்பவர்கள் தங்கள் உடல் மேல் நோக்கி இருக்கிற போது அந்த மனித உடலுக்கு நிகழ வேண்டிய அத்தனை நன்மைகளும் நிகழ்கின்றன. இதற்கான விஞ்ஞான காரணங்கள் என்ன என்பதை பின்னர் நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த 0 டிகிரியிலிருந்து 33 டிகிரி வரையிலான இந்த பரப்பளவில் 11 டிகிரி கோண சமநிலையில் இருக்கிற போது சக்தி நிலை இயல்பாகவே மேல் நோக்கி எடுக்கிறது. உங்களில் பலருக்கு தெரிந்திருக்குமோ இல்லையோ, இங்கே வெள்ளியங்கிரி மலையும் தியானலிங்கமும் மிகச்சரியாக அந்த 11 டிகிரி கோணத்தில் அமைந்திருக்கிறது. உலகின் எத்தனையோ பகுதிகளில் பல புனிதமான இடங்கள் இருந்தாலும் இதுபோன்ற அமைப்பு வேறு எங்கேயும் இல்லை என்று உறுதியாக சொல்லலாம். எனவே சரியான இடத்தில் சரியான நேரத்தில் நாம் இன்று திரண்டிருக்கின்றோம். இந்த இரவு வெறுமனே விழித்திருக்கும் இரவாக மட்டுமில்லாமல் விழிப்புணர்வுடன் கூடிய இரவாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்பதே என்னுடைய ஆசையும். So this night
சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா